சனியனுக்கு செங்கடிச்சுட்டேங்கிற கதை தான் இதெல்லாம். இவ்வளோ நாள் சும்மா நீ கோமாளிகள் மீது கொடுத்துக்கிட்டு இருந்தா உனக்கு யாரும் எதுவும் சொல்லலை. டிபார்ட்மெண்ட் மீது அட்டாக் பண்ண போனீங்கன்னா உனக்கு விட மாட்டாங்க. அடுத்தபடி போயிட்டாரு. அடுத்தபடி இல்லை, என்ன பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குல்ல. நீங்களே ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, ட்ராமா பண்ணுறீங்க, நீங்களே வீடியோ பண்ணுறீங்க. எனக்கு செட்டிங் இருக்குது எல்லாமே. இவங்களே வெடிகுண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். தீவிரவாதிக்கு இவங்களுக்கு உள்குத்து இருக்காங்கிற மாதிரி என்ன புரியலை எனக்கு ஒன்றும். ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. பிரபல யூடியூபர், நடிப்பு அறுக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது சினிமாவில் இவரமா ஒரு நடிகர் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நடிப்பு அரக்கன், சினிமாவை நான் தான் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். அவர் லேட்டஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதில் என்னை அடிச்சு வச்சிருக்காங்க, என்னை காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கவங்க யாருமே ஒருத்தர் அடைச்சு வச்சிருந்தா எப்படி ஒரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. நீ பாட்டுன்னு பேசுப்பா, நாங்கள் பாட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வர கொடுத்துருந்தாரு சார். என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. ஒரு படத்தில் வாழைப்பழம் வாங்க சொல்லுவார் யார், கவுண்டமணி செந்தில்கிட்ட. எப்பா அவனே ஒரு இட விடமானாலும் நீ எப்பா அவனை அனுப்புன அப்படின்னு. நாதஸ் திருந்திட்டான்னு அவன் வாயிலே சொன்னான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவன் வாயிலே சொன்னாங்க உள்ள, நான் திருத்திட்டு நானே சொல்லக்குள்ள அது நம்புற மாதிரி இருக்குல்ல. சரி விடுங்க, அது ஏதோ ஒரு வாட்டி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதேமாதிரி வடிவேல் சார் ஒரு ஜோக்கில் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது பில் லைடனுக்கு சண்டை நடக்குது, வா வாடகை சைக்கிளில் போகலாம், பெட்ரோல் நான் போடுறேன் அப்படின்பாரு. தவசி படத்தில் ஒரு காமெடி, விஜயகாந்த் அவர்கள் காமெடி. அது ஏற்கனவே ஐயா காசுரா வைவாரு அந்த காமெடியோட தொடர்ச்சி இருக்கும். அப்போ மளிகை கடையில் நிற்பார். இவர் உள்ள போன நீனாப்பா அப்படின்னு. சாரி சார், அன்றைக்கி ஏதோ நமக்குள்ள தெரியாமல் நடந்து போச்சு, இப்போ பாருங்கள் சட்டையெல்லாம் கிழியில் பாருங்கள் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க. திரும்பி பின்பக்கத்தையும் காமிப்பார். இல்லைப்பா அன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரியா நீ இருந்தியப்பா அப்படின்னு. இல்லை இல்லை இப்போ நான் திருந்திட்டேன் சார், டையெல்லாம் கட்டிருப்பார். சரி ஓகே, அவர் இறந்துட்டார். நான் கடை உள்ள நடித்தார்ல. நான் சரி இன்னொன்று, சரி சார் ரொம்ப இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முடிவெட்டுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். இவர் ஐயோ அப்படின்னு வாழத்தாரில் சாய்வார். யார்? வடிவேல் சார். அப்புறமா தான் வெளியில் வரக்குள்ள தெரியும், பார்த்தா அந்த பெட்டி கடைக்காரர் தொண்டையில் அடி வச்சு மிரிச்சிருப்பார். மிரிச்சோன்னா ஐயா அப்பா என்னை காப்பாத்தினிப்பா. நீ யார? நான் தாங்க கடையில் வச்சுருந்தேன், இவெல்லாம் சத்தம் போட வேண்டியது, தொண்டையில் அடி வச்சு மிரிச்சிருந்தாங்க இவன், அதனால் கத்த முடியல அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி வாட்டர்மெலன் சார் அவராகவே தன்னை தெரிஞ்சிட்டேன், நான் பெரிய ஆள் தான், நடிப்பாருங்க, ஷார்ட் பீரியடில் வந்துட்டோம்மா அப்படின்றாரு. அது ஒரு ஏஐ வச்சு குரங்கு மாரி செய்கிறாங்க அந்த மூஞ்சை. அப்படியே மூஞ்சி சிரிக்கக்குள்ளலாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வருது. அந்த மங்கி ஜுமஞ்சி இவ்வளோ தூரம் போயிட்டு வருது. அந்த ஆடியோ வச்சு அப்படியே ஆக்டாக பண்ணுறாங்க. ஏய் பட்டைய கலப்புத நம்மளும் ஏஐ வச்சுருக்கோமே ஜிம்னி. அவராகவே தன்னை பெரிய ஆளாகவும் மதுரை சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். அது எதுக்கு உங்களை இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால், இல்லைங்க மதுரையிலேருந்து நான் வந்துற பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு இப்படி பண்றாங்கன்றாங்க. ஆனா சசிகுமார் அவர்கள், சூர்யா அவர்கள் நிறைய பேர் அங்கிருந்து வந்திருக்காங்க. அவங்களும் பாரதிராஜோட ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தான். இப்பதானே தேனி மாவட்டமா இருக்கு அள்ளி நகரம்லாம். ஆனா அவங்களாம் மதுரை மாவட்டம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, வைரமுத்தையா, இப்பதான் அது தனி தேனி மாவட்டம். முன்னாடி மதுரை மாவட்டம் தானே, எல்லாமே ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தானேங்க. ஏங்க சினிமா இண்டஸ்ட்ரியில பாதிக்கு பாதி தென் மாவட்டத்துக்காரவங்க தான் இருக்கிறாங்க. பாட்டு எழுதுறதுலேருந்து இதுலேருந்து கலை இயக்கம். இவர் பாக்கியராஜ் இறந்து போனார், அவரும் கோபிச்செட்டி காலத்து பாரு தான். ஈரோடு வெள்ளங்கோயில் பக்கம் உள்ளவர் தான் அவருமே. வெள்ளக்கோயில் தெரியும் இல்லை, தறியெல்லாம் நிறையா இருக்குங்க. அவர் அங்கே உள்ளது. இப்போ ஈரோடு மாவட்டம் தானே அது. ஆமாம் சார். ஆமாம், திருப்பூர் மாவட்டத்தில் மாறிட்டா, அது அங்கே உள்ளது தான். பார்டரு எல்லாருமே அங்கே உள்ளது தான். கோவையிலேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க, திருப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க. சிவகுமார், சூர்யா இவங்க எல்லாமே கவுண்டம்பட்டிக்காரவங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதை விடுத்துட்டு நான் மதுரையில வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இதெல்லாம் என்ன பேச்சு? அதெல்லாம் வளர விடமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆதகமா சொல்றாரு சார். தப்பு என்ன தெரியுமா? யாரை யூடியூபர்னு சொல்றீங்க? எனக்கு அது வேற எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னை சில இடத்துல அட்வொகேட்னு சொல்றாங்க, சில இடத்துல யூடியூபர்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எது நான் அட்வொகேட்னு சொல்றதுதான் நான் பெருமை அடைகிறேன். எனக்கு அதுதான் தொழில், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். யூடியூபுக்கு தான் நான் படிக்கல. இப்போ இவனே யூடியூபருங்கிறாங்க, நம்மளும் யூடியூபர்னா அது எப்படி ஒத்துக்கிறது? யார் யூடியூபர்னா என்ன மீனிங் அது முதல்ல சொல்லுங்க. முதல்ல இல்லை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். கேள்வி அடிக்குது பார்த்தீங்களா? யூடியூபர்னா என்ன சொல்லுங்க முதல்ல. சார் யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறவங்க. ரைட், யார் யூடியூபர்னா? யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கிரைம் பேசுறோம், அரசியல் பேசுறோம், சினிமா பேசுறோம், வேற அன்றாடம் நடக்கிற டுடே அப்டேட்ஸ் பேசுறோம். இது ஒரு பக்கம். சமைக்கிறவங்க தனியாக பேசுறாங்க, சினிமா ரிவ்யூ போடுறவங்க தனியாக போடுறாங்க,
ஃபுட்டு விளாக் பண்ணுறவங்க தனியாக பண்ணுறாங்க. இப்போ கூட அரசாங்கம் கண்டிச்சுது, நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்சி சான்று இல்லாமல் சும்மா ஜமந்தலா கடைக்கெல்லாம் போடாதீங்க. இங்கே வந்து பாருங்கள், இட்லியை பாருங்கள், தோசையை பாருங்கள், இட்லியை பார்த்ததே இல்லைடா, ஏன்டா அள்ளி விட்றீங்க அப்படின்னு. இப்போ இவரே யூடியூபருங்கிறாங்க. ஜிபி முத்துன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆணி விதை போட்டது ஜிபி முத்து தாங்க. முதல்ல டிக்டாக்னு ஒரு ஆப்பில் எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளீட் ஹோல் சிஸ்டம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் தான் ஓஜி. ஆமாம், பாக்கியெல்லாம் ஜெராக்ஸ் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதில் நான் உள்ள நுழையக்குள்ள அது இதாகிட்டு. அது பேர் என்னது, அதில் ஒரு 300 வீடியோ பிக்கப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு வெளியிட்டாங்க. பாதி பேருக்கு தெரியல அது 10 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படின்னு. 2008 18 எடுத்த வீடியோ, 19 20 கோவிட்டோட எடுத்த வீடியோலாம் நிறையா இருந்துச்சு. அந்த வெளியிட்டு இன்னும் வச்சிருக்க பேக்கப் உடனே அதெல்லாம். அப்புறம் அவர் வந்து டிக்டாக் நிப்பாட்டிட்டாங்க. வெளிநாட்டுக்காரர் ஏதோ பாதுகாப்பு வந்து வாட்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. வெளிநாட்டுக்காரன் வந்து வெடிகுண்டு வச்சுட்டு போகிறான், அது தெரியல, டிக்டாக் மூலியமா வாட்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு வீடியோலாம் போட்டார், சூசைட் ஆட்டம் பண்ணார் ஜிபி முத்து. அது அவ்வளோ அடிக்ஷன். அதில் ஒரு பெரிய பட்டாளம் ஒன்று உருவானுச்சு. திருச்சி சாதனா, ரவுடி பேபி, சூர்யா, இது அது என்னது சுகந்தி, இது தெரியலப்பா எல்லாம். அது பிறகு A to Z படி ஆர்டரா நீங்கள் சொன்னீங்கனால எல்லா பேர்லையும் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஹனி பேபி, வேற என்ன இருக்கு, பல பேபிஸ் உருவானாங்க. பல பேபி. அதில் பல பேர் விபச்சாரத்தில் மாட்டினாங்க, பல பேர் மோசடியில் மாட்டினாங்க, பல பேர் 18+ ஃபோன் கால் பேசி மாட்டினாங்க. பலரும் பல இது நடந்துச்சு, அதில் அக்கப்போர் நடந்துச்சு. அப்படியே இப்போ கொஞ்சம் வந்து இந்த ரீல்ஸாக மாறின பிறகு இவங்க டஃப் கொடுக்க முடியல. பலரும் பலவாறு கிளம்பிட்டாங்க. ஃபேஸ்புக் இல்லாதவங்களே இல்லை. ரீல்ஸுங்கிறது பெரிய மோகத்தில் போயிட்டு, பைக்கை தலைங்களாக தூக்குறது, காரை 12 தூக்குறது, கொலை செய்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, ரயிலில் அடுத்த மண்டையை வெட்டுறது, இந்த காம்படிஷனில் இவங்க நிற்க முடியல. யாரு, ஜிபி முத்து, ரவுடி பேபி, இவங்க வந்து யூடியூபர்ஸ்னு சொல்ற இவங்களால நிற்க முடியல. ஆபாசமாக நீங்கள் தூக்கி காட்டலாம், வேற என்ன செய்யலாம். இவங்க கத்தி எடுத்து வெட்டுறாங்க, மாக்குன்னு துப்பாக்கி லோடு பண்ணுறது ஒருத்தன் காட்டுறான். ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து தயாரிக்கிறது காட்டுறான். தம்பி தயாரித்து லோடு பண்ணிட்டான் நார்த் இந்தியாவில், அவனை பிடிச்சி கைது பண்ணுறாங்க. இப்போ பல வாரம் ஆகிட்டு இவங்க இந்த காம்படிஷன் நிற்க முடியல. எல்லார்ட்டையும் கார் இருக்குது, காரை தூக்குறது, பைக்கை தூக்குறது, பைக்கெல்லாம் 3 லட்ச ரூபா பைக்கு தலைங்களை தூக்கி பொத்தோரும் விழுகுறாங்க. இவங்க ரீல்ஸுக்காக எஸ்டிஎமுக்கு போய் ரயிலில் போய் வெட்டுறாங்க. மாக்கு சுராஜை வெட்டினாங்கல்ல ரயிலில், மறந்துட்டாங்க மக்கள். ஒரிசாக்காரனை ரயிலில் வெட்டல மண்டையில், திருத்தணி பக்கத்தில். அதனால இவங்க அதில் எல்லாம் காம்படிஷன் நிற்க முடியல. இப்போ இதில் திவாகர்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக வந்து உள்ள தண்ணி பழம், தனி ரகம். இது எந்த ரகத்தில் சேர்க்கறது இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வயலில் சொல்லி முடிச்சுட்டேன். இவர் வந்து தன்னை மருத்துவர்னு சொன்னார். அப்புறம் அப்படியே வந்தார், தூக்கிட்டு போய் பிக் பாஸில் வச்சு பூஜை பண்ணாங்க. அப்புறம் விஜய் பார்வதி இவங்களும் ரொம்ப அழகாக பேசி ரொம்ப அழகாக கன்வே பண்ணாங்க. ஒரு சமுதாய சீர்கேடு கலாச்சாரத்தை பேசி 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 மேலே வந்துட்டாங்க. இப்போ கலாச்சார சீர்கேடு என்பது தனி மனிதன் சார்ந்ததுன்னு ஒன்று வச்சுக்குவோம். நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி ஒன்று இந்த சொசைட்டியில் இருக்கலாம். அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் இங்கே இடம் கொடுத்துருக்குது. தனி உரிமை இருக்குது. அதை யாரும் கேட்க முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்ந்துக்கலாம். நீங்கள் தண்ணி சாப்பிட்லாம், பீடி குடிக்கலாம், வேறு என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம், மற்ற விஷயங்கள் கூட செய்யலாம். இஷ்டத்தை சாப்பிட்லாம். பட்டியலினப்பட்ட அதாவது விலங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் அடித்து சாப்பிட்லாம். அதாவது காட்டு வைல்டு அனிமல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் தவிர்த்து மற்ற எந்த விஷயம் தனிப்பட்ட மனிதனா பண்ணிக்கலாம், சட்டத்துக்கு உட்பட்டு. முதல்ல லாவுக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் லாவை மீறி நீங்கள் செய்ய முடியாது. சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். விருப்பப்பட்ட பைக் வாங்கிக்கலாம், ஹெல்மெட் போட்டுக்கணும், அவ்வளோதான். விருப்பப்பட்ட கார் வாங்கிக்கலாம், சீட் பெல்ட் போட்டுக்கணும், அவ்வளோதான். வெறும் பொப்பெல்லாம் உங்களை ப்ரெஷர் பண்ணலை. டெமோக்ரஸி எங்கன்ல ரொம்ப அழுத்த முடியாது போட்டு ஒரு ஆளை, தனி மனிதனை. ஆனால் சார் இங்கேயும் ஆனால் நீங்கள் தண்ணி சாப்பிட்றதுங்கிறது அதுக்கான இடத்துல போய் சாப்பிடணும். ஒன்று உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை அதுக்குன்னு இருக்கிற கூடம், மதுபான கூடம், அதில் பாரில் போய் நீங்கள் சாப்பிடலாம். சிகரெட்டு பற்ற வைக்கிறது அதுக்கான இடத்துல நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். உங்களை வேறு ஒன்று சொல்கிறேன். இதே தேட்டருக்குள்ளே போய் சிகரெட் ஒத்துச்சா விடுவாங்களா? விட மாட்டேன். ஐசியூவில் போய் சிகரெட் ஒத்துச்சா உங்களை விடுவாங்களா? விட மாட்டேன். பஸ்ஸில் சிகரெட் ஒத்துச்சா விடுவாங்களா? ரயிலில் சிகரெட் ஒத்துச்சா விடுவாங்களா? விட மாட்டேன். அங்கே பற்ற வைக்க விட்டாங்க, இங்கேயே விடலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது லாபடி அது ரயிலில் ஃபயர் ஆகிடும். தீபாவளிக்கு வெடி வெடிக்கலாம். ஒரு ஹார்ட் பேஷண்ட் வீட்டு வாசல் வச்சு வெடிச்சிக்கலாம் விட்டுருவாங்களா? ஹாஸ்பிட்டல் வாசல் வச்சு வெடிச்சா விட்டுருவாங்களா? உங்களை விட மாட்டாங்க. அறிவுன்னு ஒன்று இருக்குது. இது உங்களுக்காகவே தோன்றணும் தம்பி. ஆனால் ஒரு பள்ளியோட இருக்குன்னா ஹெவி ஹார்ன் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் வேகத்தை ஸ்லோ பண்ணி போகணுங்கிறதுக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் சார் இங்கே கூட ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி நடிகர்கள் மேல நடிகை மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட யாரு திவாகர் அவர்கள். இப்போ வந்து
என்னை வந்து இந்த 2 இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் வந்து என்னோட கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இந்த 2 பேர் மேல G3 மேல ஆமா சார், முருகன் பாஸ்கர் மேல அது அவருக்கு நல்லதே இல்லை. நீ சனியனுக்கு செங்கடிச்சிட்டேங்கிற கதை தான் இதெல்லாம். இவ்வளவு நாள் சும்மா நீ கோமாளிகள் மீது கொடுத்துக்கிட்டு இருந்தா உன்னை யாரும் எதுவும் சொல்லல. டிபார்ட்மெண்ட் மீது அட்டாக் பண்ண போனீங்கன்னா உன்னை விட மாட்டாங்க. அடுத்தபடி போயிட்டாரு. அடுத்தபடி இல்லை, என்ன பண்ணிருவாங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இவருக்குள்ள. என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ணலையே நம்மளதான் வரிசையா ஒரு, அதாவது உங்க சொல்ல தெரிஞ்சீங்க நல்லா. இப்ப இங்க பேசுறது நாள நம்ம ஹீரோவே கிடையாது. அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாராவேன்னா இருக்கட்டும், அது வேற, நம்ம வாழ் நெறிங்கிறது வேற. ஆனா ஒரு போலீஸ்காரன் பேசுனானா பேசலனா போலீஸ்காரன், ஒரு ஆர்மிக்காரர் பேசுனானா பேசலன்னா ஆர்மிக்காரன், ஒரு வக்கீல் பேசுனானா பேசலன்னா அட்வொகேட்டு. ஃபர்ஸ்ட் அதுதான் என்னோட மூலாதாரம். சரிதானே? இப்போ இவர் என்ன, நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் டாக்டர் திவாகர் நான் வந்து முடநீக்கியல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த துறையை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் உங்களை அதில் எடுத்துக்க முடியும். இல்லை யூடியூப்பாக உட்காந்து பேசுகிறது இது ஒரு சீசன், அதுக்கு மேலே உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. நானுமே இதில் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தம்பி, இதில் எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன். அப்படி அவங்க தான் ஸ்டார் வேல்யூங்கிற அளவுக்கு தூக்கிட்டு போவாங்க. இந்த சேனல்ஸும் அப்படி தூக்கிட்டு போவோம். நமக்கு எதாவது அவங்கெல்லாம் மேசி முடிச்ச நேரத்தில் மிச்ச நேரம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக இதுக்காண்டி நான் படிக்கிறதும், இதுக்காண்டி நான் ப்ரிப்பரேஷன் ஆகிறதும், என்னை ரொம்ப நிறையா படிக்க வச்சுருக்கேன் இந்த யூடியூப். நான் யூடியூப்புக்கு ஒரு நன்றி சொல்கிறது இருக்குன்னா, நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி புத்தகமாக வாங்கி 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 இடையில அப்படியே லேர்ன் அவுட் ஆகிட்டேன். அப்படியே ஸ்லோ லேர்னர் மாதிரி அப்படியே என்னத்தை படித்து எங்கே போய் சொல்கிறதுண்ணா, எப்போயாவது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஏறி பேசுவேன், ஒரு ஸ்கூலில் பேசுவேன். அப்போ எவ்வளோத்த கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியும்? சார் நீங்கள் சொன்னீங்க இந்த யூடியூப் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் கூட உங்களை மாதிரி நிறைய பேர் யூடியூப் உருவாக்கிருக்கு நல்ல விதமாக சொசைட்டிக்காக. ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரி யூடியூபர்ஸும் வந்து இந்த யூடியூபை தப்பாக பயன்படுத்தி தப்பான விஷயங்களை கொடுக்கறது, அது ஒரு ட்ரோல்மேட்டில் மாற்றுறதும் இருக்குங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க உருவாகிருக்கீங்கன்னு. நீங்கள் தம்பி பெருந்தன்மையாக சொல்லியிருக்கலாம். எனக்கு அது நான் பேசுனா தற்புகழ்ச்சி ஆகிடும். நான் பிறப்புலேருந்தே இப்படி தான் தம்பி இருந்தேன், யாரும் உருவாக்கவெல்லாம் இல்லை. பை பார்ன் இன் பர்த்தே நான் இப்படி தான் இருப்பேன். நான் 10 பேரை சேர்ந்து ஒருத்தர் அடிச்சனைக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டதே இல்லை. அது இப்படா சேர்ந்து 10 பேர் சேர்ந்தது நியாயமாகும்? மைனாரிட்டி தான்டா நியாயம். தப்போ சரியோ விக்டிம் பக்கம் நிற்கணுங்கிறது என்னோட குணாதிசயம். என்ன எதுவும் உருவாக்கிடவெல்லாம் இல்லை தம்பி. ஆனால் இவங்கெல்லாம் நான் என்ன மாரி ஆட்களை தான் இங்கே ரெக்கக்னைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அதே மாதிரி இதுல ஒன்று சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து சுற்றி இருந்தாங்க, நான் ஒரு ஆள் அப்படின்னு பிரஸ் மீட் அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. எப்படி பண்ணாங்க ஏன் தம்பி? 30 பேர் கூட இருந்தாங்க, 300 பேர் கூட இருந்தாங்கன்னு பொது இடத்துல கொடுத்து என்ன சவுதி மாதிரி கல்லால் அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? பேச போனா பேசுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது யாரு பிரபகண்டா பண்றான்னு எனக்கு தெரியல. அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு எந்த சைடுங்கிறதெல்லாம் சொல்லலை. எங்கிட்ட பேசினாலும் அது சரியா வராது. இந்த ஒரு விஷயம் கேமரா ஓடுது, எனக்கு விருப்பம் இல்லைன்னா தம்பி நீ கிளம்பலாம், எடுத்து கிளம்பு, அவ்வளோதான். வேற என்ன செய்ய முடியும்? நீ ரீசெண்டாக அப்படி சொல்லலாம். என்ன செய்ய முடியும்? கூட்டிட்டு ரேப்பா பண்ண போறாங்க. ஓன்னு தள்ளி விட்டா இதான் தம்பி உடையும். என்ன திருட முடியுமா? முடியாது. இல்லை, இந்த சின்ன லென்ஸ் அப்படி இப்படி போனா முடிஞ்சு போச்சு. வீடியோ எடுக்காதீங்க, முடிஞ்சு போச்சு தானே? ஆமாம். மைக் எங்கே இருக்கு? அந்த மைக்கை காட்டி இல்லை சார் சரியாக வராது சார், இல்லை நம்ம 2 இடத்துல ரேம்போ செட் ஆகலை, போயிட்டு வாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். வேற என்ன சொல்றது? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா அப்படிலாம் விட்டுட்டு என்ன வந்து கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு வந்து விருப்பமே இல்லை ஆனா பேச சொல்றாங்க, இப்படிலாம் வந்து சொல்றது எப்படி ஏத்துக்கிறதுன்னு? தடுப்பூசியா தம்பி போடுறாங்க, விருப்பமே இல்லைன்னா மடக்கி வச்சு ஊசி குத்துறதுக்கு. பள்ளிக்கூடத்துல அழுவுறது, ஊசி 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 ஓடுறது, விழுந்து புட்டிச்சாந்து வச்சு அம்மா ஊசி தடுப்பூசி போடுவாங்க தெரியல. அப்போ வந்து வெந்நீரில் போட்டு போட்டு எடுப்பாங்க. இப்போதான் டிஸ்போசன் தெரிஞ்சு, அதான் அன்புமணியோட அவர் மருத்துவ மந்திரியா இருந்தப்போ வந்தது டிஸ்போசன் தெரிஞ்சு. அப்போ வந்து வெந்நீரில் போட்டு ஒரு குத்து தான் மறக்குன்னு ஓடுறது. தடுப்பூசியா போடுறாங்க திமிங்களா? வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கல. அப்படி போயிட்டு இருக்க வேண்டிய எழுந்து நீங்களே ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ட்ராமா பண்ணுறீங்க, நீங்களே வீடியோ பண்ணுறீங்க. எனக்கு வந்து செட்டிங் மாதிரி இருக்குது எல்லாமே. இவங்களே வெடிகுண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். தீவிரவாதிக்கு இவங்களுக்கு உள்குத்து இருக்காங்கிற மாதிரி என்ன புரியலை எனக்கு ஒன்றும். முதல்ல இந்த மாதிரி ப்ரொஃபைல் உள்ளவங்களை நீங்கள் ஏன் பெருசாக்குறீங்க? அவங்கவுங்க ஒரு கேமரா வாங்கிட்டா அவங்கள்ட்ட ஒரு செல் இருக்கு, வேணா எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களோட பிராண்டை ஏன் கெடுக்குறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குறோம்ல, அதை ஏன் கெடுக்குறீங்க? அதே மாதிரி இந்த சம்பந்தம் நிறைய ஒரு கேள்வி கேட்டேன் சார். சரியான கேள்வின்னு சொன்னா,
சம்பவம் அப்ப நடந்துரு, நீங்க அப்ப சொல்லுங்க இப்ப வந்து சொல்றீங்க கேட்டதுக்கு, இல்ல அப்ப இப்ப வந்து விஜயன் ஆட்சி அவருக்கு நடக்குது, இப்ப வந்து உண்மை சொல்ல கரெக்டா இருக்கும், அதை நான் சொல்றேன். இதே மாதிரிதான் கோவில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு 3 IAS, அவர் சொன்னது 3 IAS ஆஃபீஸர் சிரிச்சிருந்தாங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சொல்ல அது IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாங்க, இப்ப இருக்க ஆட்சி சொன்னா சரியா இருக்கும், இப்ப சொல்ல வரேன் அப்படின்னு. 3 பேர் சஸ்பெண்டும் கிடையாது, அவர் சொல்ற தகவலே தவறு. இல்ல அவரே உள்ள பிரச்சனை, பெரும் பிரச்சனையில் இருக்காரு. யார் தவக தலைவர் சொல்றான், அவரே பெரும்பாடு. இந்த இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா அப்படி என்ன வருது? முதல்ல இதெல்லாம் தவறானது. நீ நேரடியாக மோடியிட்டே பார்க்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த இவரோட டார்கெட் வந்து இன்னும் CM PM மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், அடுத்து அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரோன்னு எல்லாரு மேலேயும் கொடுக்குறாப்புல, எல்லாரை பற்றி பேசுகிறாப்புல, எல்லாமே செய்கிறாரு. முதல் விஷயம் இவங்களை அங்கீகரித்து வேடிக்கை பார்த்தது யாருன்னு தான் நான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து மேடையில் பேசுகிறாரு, ஒரு டைரக்டர், கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு டைரக்டர், ஓகேவா? அவர் கொஞ்சம் அக்வர்டாக பேசுகிறாரு, இளையராஜாவை பேசுகிறாரு, கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. சரி மிஸ்கின்னு வச்சுக்கோமே, ஓகேவா? மேடையில் எல்லாருமே உட்காந்துருந்தீங்க, கைத்தட்டி சிரிக்கிறீங்க. அப்போ பேசக்குள்ளே ஆன் ஸ்பாட்டு கிட்ட போய் என்னண்ணா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் பேசுகிறது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு போய் நான் பேசுகிறது எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி ட்ரோலாக்கி நான் அசிங்கப்படுத்துறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்குறேன். என்ன அறம் இருக்குதுல்ல? பேசக்குள்ளே இல்லை, இது மாதிரி பேசாதீங்க சார், சரி வராது. நீங்கள் நான் சொன்னல விருப்பம் இல்லை, நான் எழுந்து போகிறேன்னு சொன்னல, நீங்கள் விருப்பம் இல்லைன்னு எடுத்துகிட்டு போட்டு தானே கேமராவை, எதுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு ஏதோ ஆதாயம் வருது தானே? சார் உங்கள் இன்டர்வியூ சரியில்லை, நீங்கள் பேசுகிற முறையும் சரியில்லை, ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. வெட்டி போடுறது உங்களுக்கு இடம் இருக்குது தம்பி, உங்கள்ட்ட எடிட்டிங் இப்போ போர்ஷன் இருக்குல்ல, வெட்டி போட்டுக்க வேண்டியது தானே. வெட்டி போடாமல் அப்படியே அள்ளி விட்டுட்டு அப்புறம் பிரச்சனையை சந்திச்சா என்ன செய்ய முடியும்? மைக் வச்சுருக்காங்க, இதே மாதிரி கேமரா ஓடிட்டு இருக்கு, சாதனம் எழுந்து போகுது வருது. அப்போ இதுவே ஒரு ஷோவாக மாற்றுறாங்கிறதா என்னோட கேள்வி. ஷகிலாமா கேட்குறாங்க, இது வந்து பஞ்சுப்புறா 40 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் அந்த பயலுக்கு பூரா அப்படின்னு. அது எப்படி இது இப்படி பேசுகிறது நியாயமாக இருக்கா, உங்களுக்கு தர்மமாக இருக்கான்னு கேட்குறேன். இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு தான் தம்பி இதோட மாசே அழிஞ்சு போச்சு. யூடியூப்பில் பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய மாசு, சந்து பந்தெல்லாம் நம்மளை தெரியும். இதை பார்த்துட்டே இருக்காங்களா, மொபைல் யூஸர் இல்லாமல் எப்படி இருக்காங்க? 4 ஸ்க்ரால் பண்ணால் ஒரு வீடியோ வருது. அப்போ என்ன பார்க்காம எப்படி இருப்பாங்க? தள்ளிக்கிட்டே இருக்காங்க, டக்கு டக்குன்னு 4ல் 1 வரும். அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்குறீங்கன்னு சொல்ல வர்றேன். சினிமாவை கெடுத்த மாதிரி. சினிமாவில் ஒரு காலத்தில் ரொம்ப தரமாக எடுத்தாங்க தம்பி, இடைக்காலத்தில் பூந்து நாசம் பண்ணாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ணாங்க. நாடகத்தை அழிச்சாங்க, மேடை நாடகத்தை அழிச்சாங்க, தெருக்கூத்து அழிச்சாங்க, ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், மேடை டான்சர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சாங்க. மேடை டான்ஸர் வரமுறையோடு ஆடிக்கிட்டு இருந்த வரையும் யாருமே எதுவும் சொல்லலை. சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளில் மேடை நாடுற டான்சர்ஸ் இருக்காங்க, திருப்பூரில், தஞ்சாவூரில் கரகாட்டக்காரங்க இருக்காங்க, கரகாட்ட கலைஞர்கள். இவங்க ஒரு எல்லை வரையும் ஆடின வரையும் யாருமே கேட்கல. ஒரு எல்லையை மாரி ஆட வச்சது யார்? ஆடியன்ஸ். இன்னும் கவர்ச்சியா ஆடணுன்னு பார்த்து கோர்ட்டுது, கோயிலாக அது என்னடா இது அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே ஆட விடலை. இப்போல்லாம் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு அதை 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ள முடிக்கணும் டான்ஸை. 9 மணிக்கு தான் தம்பி எல்லாரும் போயிட்டு வருவாங்களே திருவிழாவுக்கு. நைட்டு வந்து விடிய காலம் சாமி எடுக்கிறது ஆள் இல்லைன்னு தான் இரவு படமோ நாடகமோ நடத்துகிறாங்க. காலைல சாமி தூக்க ஆள் ஒன்றும் இல்லை தம்பி. 9 மணிக்குள்ள முடிறானா எப்படி முடிக்கிறது? சரி, நிறைவான ஒரு கேள்வி. இப்போ இந்த பிரச்சனைலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திவாகர் அவர்கள் வந்து இப்போ விஜய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு லாஸ்டா சொல்லி முடிச்சாரு. இது கேட்டவங்க விஜயபாஸ்கரே அவர் பார்க்கல, இவரே பார்க்க போறாரு. 2 விஜயபாஸ்கர் போனாங்கப்பா, MR 1, C விஜயபாஸ்கர், முன்னாள் மருத்துவ மந்திரி. அவரே அவர் பார்க்கல. தலைவரான் இருக்காப்புல, நான் விஜய் பக்கம் தான், விஜய் பார்த்தா சேருவேன்னு ஆனந்த் பக்கம் போய் சேரு. விஜயோட ஸ்டாண்டை வேற லெவலில் எடுக்கிறாரு விஜய். இப்போ இவர் பார்க்க போறேன்டாரு சார். இல்லை, ஒரு முன்னாள் மந்திரிகளை பொதுச் செயலாளர் பார்த்து சேருங்க, அதான் கட்சி ரூல்ஸு. என்னைய பார்க்கறது கிடையாது. அந்த இடத்துல தான் தூக்கி நிப்பாட்டிட்டாப்புல புசி ஆனந்தோட மரியாதையை. ஓகே சார், இப்போ இவர் பார்க்க போறேன்னு சொல்றாருங்களா சார்? இவர் புசி ஆனந்தோட பார்க்க முடியாது. சரி, இவர் யாரையும் பார்க்க முடியாது. ரீல்ஸ் போடுற யாராவது வெளில இருந்தால் பார்த்துட்டு வாங்க கட்சிக்காரங்க. இவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க தம்பி. உள்ளதுலேயே அங்கே ரீல்ஸில் பெரும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இவரை கூட்ட கொண்டு வச்சு எங்கே பஞ்சாயத்து கூட்டுறது? நீங்கள் என்ன அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்றீங்களா அவர் CM சந்திச்சிடலான்னு? இல்லை, இவர் நினைச்சிருக்காங்க. இவர் நினைப்பார், பொதுமக்களை சொல்கிறேன், அப்படிலாம் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. சரி, அது நல்ல நாள் பெருநாள் வருது இல்லை தம்பி, பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், இந்த மாதிரி பண்டிகை தானே வருதுல, கிறிஸ்மஸ், அதில் போனால் நீங்கள் பார்த்துடலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அது நீங்கள் போட்டப்போ தான் அந்த கமெண்ட்டை பிடிச்சி எடுத்துருவாங்க, ஃபோட்டோ ஷேடாவாக இருக்கும். அதுமாரி ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ வந்துச்சுன்னா நீ தான் அதிர்ஷ்டக்காரன், சரி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதனால் முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை
சந்தனம் சந்தனம் என்று சொல்லுங்கள், சாணியை சாணி என்று சொல்லுங்கள். சந்தனத்தை கொஞ்ச நாள் சாணியாக நினைக்கிறது, சாணியை கொஞ்ச நாள் சந்தமாக நினைக்காது. அது ரொம்ப தப்பான லாஜிக். அது இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி விடாதீங்கன்னு சொல்கிறேன். கொண்டு போய் அவங்கள ஒரு பிக் பாஸுங்கிற ஒரு ஷோ நடத்துறீங்க. பாலம் கல்யாண சுந்தர ஐயாவை கேட்டால் இங்கே யாருக்கும் தெரியல, பாவூசியை கேட்டால் யாருக்கும் இங்கே தெரியல. பாரதியாரை பற்றி பேசினா தெரியல, வள்ளலாரை பற்றி பேசினா தெரியல. ஆனால் இதே கான்ட்ரவர்சியாக இவங்களை பற்றி பேசினா, சாதிச்சவங்களை பேசினால் இங்கே யாரும் பார்ப்பதில்லை, சாதனாவை பற்றி பேசினால் பார்க்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தொடர்ந்து